ராமகிருஷ்ணா தயங்காத. மூவ் இட் மூவ் இட் மூவ் இட். போய் டைமை கேளு. ஒரு முறை பார்த்து விடு என்ன செய்து. எக்ஸ்கியூஸ் மீ. ஒரு முறை பேசி விடு. எஸ். என்ன செய்து. ஹலோ. 8:30. நான் உங்ககிட்ட டைம் கேட்கவே இல்லையே. சாரி. ओम इष्ट कार्य सिद्धिरस्तु दय वर सिद्धिरस्तु सर्व अनुग्रह सिद्धिरस्तु अनुग्रह सिद्धिरस्तु सरी अम्मा. கடவுளே, என்னால எங்க அப்பா அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். வாங்க மிஸ்டர் ராமகிருஷ்ணன். நாளைக்கு மறுநாள் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்ல கல்ச்சுரல் ப்ரோக்ராம் இருக்கு. பக்காவா ஷூட் பண்ணும். ஓகே ஓகே சார். ஹலோ சார், குட் மார்னிங். மார்னிங். ஓகே, டிரைவிங்ல கேர்ஃபுல்லா இருங்க. என்ன சார், என் ட்ரெஸ் செலக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. So what? By the by, I'm Rashika. 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 I'm studying in Stella Maris. சிட்டிலே பெரிய ஆடிட்டர் மிஸ்டர் பாலகிருஷ்ணன், அவரோட ஒரே டாட்டர் நான். My age is sweet 18. It's all right. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? என்ன சார், என்ன பத்தி நான் சொல்லிட்டேன், உங்களை பத்தி நீங்க சொல்றதுதானே மேனர்ஸ். சாரி, பழக்கம் இல்லாதவங்க கிட்ட ஏன் சொல்லணும்? என்னங்க பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அன்னைக்கு ஷோரூம்ல மீட் பண்ணோம், இன்னைக்கு ரோட்ல மீட் பண்ணிருக்கோம். இனிமே தானே அடிக்கடி மீட் பண்ண போறோம். ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ண போறீங்களா? சரி, இந்த ஆட்டோகிராஃப் புக்ல ஒரு சைன் போட்டு கொடுங்க, நான் போயிடுறேன். ஆட்டோகிராஃப் போடுற அளவுக்கு நான் விஐபி இல்ல. நான் வரேன். என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட விஐபி நீங்க தான். எம்மாடி, ஜாக்கெட் கிழிஞ்சிருக்கு, முந்தானை எடுத்து போத்திக்கோ. அருமையான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சோம், அதை மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கிய பாவி. அந்த பொண்ணு கிட்ட தைரியமா, மேடம் உங்க ஜாக்கெட் கிழிஞ்சிருக்கு, அதை எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க, நீங்க கொஞ்சம் முந்தானி எடுத்து போத்திக்கன்னு சொல்லி இருந்தா வில்லன் கிட்ட இருந்து கதாநாயகியை காப்பாத்துற ஹீரோ மாதிரில ஆயிருப்பேன். அந்த பொண்ணுக்கும் உன் மேல ஒரு நல்ல மரியாதை வந்திருக்கும், இந்த மரியாதை காதலா மாறி இருக்கும். அதை விட்டுட்டு கம்னாடி சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே. மாஸ்டர், அந்த பொண்ணை பார்த்ததும் எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது. அவன் 40 வயசு பொம்பளை கிட்டே நாள் கணக்குல பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நீ என்னடான்னா மஞ்ச பழம் மாதிரி இருக்கிற அந்த பொண்ணுகிட்ட பேச முடியலன்னு பச்சை வெண்ண மாதிரி வந்து நிக்கிறிய, இது உனக்கே நியாயமா? ஏன் மாஸ்டர், நான் உனக்கு கேக்குறேன், அந்த பொண்ணு என்கிட்ட வந்து பேசுற மாதிரி உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? ஓஹோ, இது என்ன மணிரத்னம் படமா? அந்த பொண்ணே வந்து வா ஓடிடலான்னு ஓடிடுறதுக்கு. இது வாழ்க்கைப்பா, வா. ஐடியா சொல்லுங்க மாஸ்டர், செஞ்சிடலாம். நீ பெரிய மிலிட்டரி, சொன்ன உடனே செஞ்சிருதுக்கு. அந்த பொண்ணு எத்தனை மணிக்கு ஆபீஸ் விட்டு வருவா? ஈவினிங் 6:30. இனிமே உனக்கு பகல் வேலைக்காகாது, இன்னைக்கு ராத்திரி. ஐயோ தப்பு மாஸ்டர். யோ, உன்னை என்ன பால் சொம்ப கொடுத்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கா போக சொன்னேன்? நீயே எதுவும் கண்டதை ஃபீல் பண்ணிக்காத. இன்னைக்கு ராத்திரி நீயும் அந்த பொண்ணு பேசி ஏத்திடுறீங்க. எப்படி மாஸ்டர்? ராமகிருஷ்ணா, அந்த பொண்ணு வர்ற ரூட் இதானா? இதான் சார். எவ்வளவு லேட் ஆனாலும் இதே ரூட்ல தான் வரணும், வேற வழியே இல்ல சார்.
அந்த பொண்ணு வந்தா இந்த விலாசம் எங்க இருக்குன்னு கேளு. நம்பர் 11 செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் காந்தி நகர் அடையார். சார் சார் செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் இதா? நம்பர் 11 அந்த குரோட்டன் சுவிட்ச் வீடு அதான் நம்பர் 11 வீடு சார். கரெக்டா சொல்லிட்டேன். போய் அந்த வீட்டுல மத்தியான சாப்பாடு ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா இருக்கும், வாங்கிட்டு வா. சேச்சே அசிங்க சார், ஒரு வழியில ஹோட்டல்ல வாங்கி தரேன். ஐயோ என் உயிரை எடுக்கிறியே. டாய், நான் கறி கட்ட டியூப் லைட் கேள்விப்பட்டிருக்கேன். நீ ஒரு வாழ மாட்டேன். சார் சார் கௌசல்யா வராங்க சார். அப்படியே அமுங்க. வீடியோ போடுற கீழே நாங்கெல்லாம் அரசியல்வாதி மாதிரி புரியுதா? என்னடா பண்ணுவ கைத? நான் ஒண்ணு கேட்டா குத்துற போறேன். அந்த செயினை குடுறா. செயின் தானே இந்த பிச்சுக்கா. அக்கம் பக்கம் பார்க்காம அப்படியே ஓடு. என்ன சார் இப்படி ஆயிடுச்சு? என்ன இப்படி ஆயிடுச்சா? மேட்ரு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. என்ன சார் சொல்றீங்க? பின்ன என்ன, நீ திருடங்கிட்ட இருந்து செயினை காப்பாத்தி அவகிட்ட கொடுக்க போற. அவ அதுக்கு நன்றி சொல்ல போறா. நாளைக்கு நன்றி காதலா மாற போகுது. லவ் சக்சஸ். கம் லெட்ஸ் கோ. கௌசல்யா, ஏ கௌசல்யா, என்னாச்சுமா? என்னாச்சு? இந்த ஸ்ட்ரீட்ல இந்த மாதிரி பல தடவை நடந்திருக்கு. போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. ஒரு கூர்க்கா இருந்தா இந்த மாதிரி நடக்காதுல்ல? யாரோ 2 பேர் துரத்திக்கிட்டே போனானுங்க. அறுக்கிற மாதிரி அறுப்பானுங்க, அப்புறம் துரத்திட்டு போவானுங்க. இவனுங்களா நிக்க வச்சு செருப்பால அடிக்கணும். ஏமா கௌசல்யா, கௌசல்யா இப்ப are you all right? ஏன் கௌசல்யா இந்த மாதிரி ராத்திரில தனியா வரலாமா? பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? ஐயோ வேணாம் வேணாம், அது சாதாரண கவரிங் செயின் தான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம். ஏதோ திடீர்னு கை வச்ச உடனே கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன். இதுக்கு போய் எதுக்கு அதெல்லாம்? இதோட விட்டுருங்க. கவரிங் செயின் தானா? வாங்கடி போலாம். ஹாய். ஹலோ, கங்க்ராட்ஸ். இவ்ளோ எக்ஸலென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. கீப் இட் அப். ஆல் தி பெஸ்ட். அவ்வளவுதானா? வேற என்ன எதிர்பார்த்தீங்க? என்ன படம் பிடிக்க தெரிஞ்ச உங்களுக்கு என் மனச படம் பிடிக்க தெரியலையா? இதையும் நான் தான் சொல்லணுமா? ஹலோ, என்ன கேட்டீங்க? 2 வார்த்தை, அதுக்கு கீழே உங்க கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா உங்க ஞாபகார்த்தமா பத்திரமா வச்சுக்குவேன். இந்த கிண்டல்லாம் வேண்டாம். உங்ககிட்ட எத்தனையோ பேர் ஆட்டோகிராஃப் வாங்கும்போது நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. உண்மையிலேயே நான் தான் உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும். ஏன்னா உங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நானும் உங்க ஃபேன் ஆயிட்டேன். ஓகே, see you. Bye. Excuse me, கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு 350. டீக்கே வழியிலும் பஸ் ஏறினா டிஃபனுக்கே 10 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்படியே கைட்டிக்க வேண்டியதுதான். ரன்னிங்ல இறங்காதரா அல்பாய் சார். வாங்கிட்டு வர மூஞ்சிங்களை பாருங்க, கங்காருக்கு பிறந்த மாதிரி. டிக்கெட் டிக்கெட் உண்டு. டிரைவர் என்ஜின் ஆஃப் பண்ணியா? டிக்கெட் சார். 1 டிக்கெட். இந்த 1 டிக்கெட். இந்த டிக்கெட் கார்டா? 1 டிக்கெட் எடுமா. அது வந்து டிக்கெட் எடுன்னு சொல்றேன், உன் காதுல விழலையா? இல்ல சார், டிக்கெட் வாங்க பணம் கொடுத்தேன், ஆனா இன்னும் வரல. பணம் கொடுத்துட்டு ஆனா டிக்கெட் எடுக்கல. பார்த்தா படிச்ச பொண்ணாட்டா இருக்க, பஸ்ல ஏறினா டிக்கெட் எடுக்கணும் உன் காலேஜ்ல சொல்லி கொடுக்கல? இல்ல சார், ஏதோ ஞாபகத்துல. ஏமா நீ எவன் ஞாபகத்துல தான் எனக்கு கவலை இல்ல. டிக்கெட் கேட்டா கொடுக்கணும், அவ்வளவுதான். ஏன் சார் அந்த பொண்ணு தான் பணம் கொடுத்துட்டேன்னு சொல்லுது, அதை விட்டுட்டு ஏன் சார் அந்த பொண்ணை திரிக்கிட்டு பாவம்? யோ, உன் வேலையை பாரியா. நாங்க டிக்கெட் கேட்கும்போது அதை கையில வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி கதையெல்லாம் விட்டுட்டு இருக்க கூடாது. இதுங்கெல்லாம் இப்படியே டிக்கெட் எடுக்காம போய் பழகின ஜென்மங்க ஐயா. வந்துட்டு எனக்கு பஞ்சாயத்து. நாட்டாமா உன் டிக்கெட் எடு. இந்தாங்க.
எக்ஸ்கியூஸ் மீ, டிக்கெட் டிக்கெட். இந்தாங்க சார் உங்க டிக்கெட். என்கிட்ட தான் கொடுத்தாங்க, பஞ்ச் பண்ணி அவங்க கிட்ட கொடுங்க. சரி, உங்க டிக்கெட்? என் டிக்கெட் மிஸ் ஆயிடுச்சு, ஃபைன் எவ்வளவு? ஏய் இத பாரு. எனக்கு பிடிக்கல. ஏய் this color is very cute. நல்லாவே இல்ல. ஐயோ சுத்தமா நல்லாவே இல்ல. ஹேய் அங்க பாரு, உன்னோட ஐஸ்கிரீம். ஹலோ, Hi. என்ன பர்ச்சேசிங்க? ஆமா, இன்னைக்கு என்னோட பர்த்டே. என்ன இப்படி திடீர்னு சொல்றீங்க? எனிவே, மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. என்ன சார், வெறும் வாழ்த்து மட்டும் தானா? சாரி, நான் எதுவும் gift வாங்கல. ஐயோ gift எல்லாம் ஒண்ணு வேண்டாம். அன்னைக்கு ஆட்டோகிராஃப் கேட்டேன், நீங்க சைன் பண்ண மாட்டேன்ட்டீங்க. என்னைக்காவது இதுல சைன் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஓகே. அன்னைக்கு உங்க ட்ரெஸ் நான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன். இன்னைக்கு என் ட்ரெஸ் நீங்க செலக்ட் பண்ணி தரீங்களா ப்ளீஸ்? வித் ப்ளஷர். எக்ஸ்கியூஸ் மீ. இந்த நாலு ரொம்ப நல்லா. வாவ், தேங்க்ஸ் a lot. ஓகே, see you then, bye. சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன சொல்லுங்க? நீங்க ஒரு கேமராமேன் தெரியும், அதனால என்னையும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க தான் போட்டோ எடுக்கணும். சாரி, இன்னைக்கு முடியாது. சார் ப்ளீஸ், இன்னைக்கு என் பர்த்டே, மாட்டேன்னு சொல்லிடாதீங்க. ஓகே. சார் எல்லா ஸ்னாப்பையும் எடுத்துறாதீங்க. இன்னும் எவ்வளவு இருக்கு? ஒன்னு ஃபைனல். எல்லா ஸ்னாப்பையும் எங்கேயே எடுத்துட்டீங்க. இந்த லாஸ்ட் செல்ல மட்டும் உங்க கூட நாங்க எடுத்துக்கிறோமே. நோ, இன்னைக்கு உங்களுக்கு தான் பர்த்டே, உங்க ஃப்ரெண்ட்ஸோட எடுத்துக்கங்க. என் பர்த்டே எனக்காக கலந்துக்கிட்டீங்க. உங்க ஞாபகார்த்தமா ஒரே ஒரு ஸ்டில் ப்ளீஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே. யார் போட்டோ எடுக்க போறது? இவன் நான் எடுப்பா. எடுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் க்ளோஸா. என்னடி? நான் உங்ககிட்ட சொல்லல, பஸ்ல எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாருன்னு. அவரை இவர்தான். அப்படியா? அப்ப அவட்ட போய் பேச வேண்டியதானே? அவர்கிட்ட என்ன பேசுறதுனே தெரியல. ஹலோ. நான் பத்மா, அவ கௌசல்யா. பஸ்ல வரும்போது அவளுக்காக டிக்கெட் எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்க கூட பேசுறதுக்கு ரொம்ப வெக்கப்படுறா. பை தி வே, உங்களை பத்தி சொல்லவே இல்லையே. ஓ சாரி, ஐ அம் ராமகிருஷ்ணன், QTVல கேமராமேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம். வரேன். ஓ சாரி. கௌசல்யா இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னா. என்னங்க நீங்க இத போய் திருப்பி கொடுத்துட்டு? அப்படி இல்லைங்க, நீங்க இத வாங்கிக்கிட்டா தான் கௌசல்யாக்கு சந்தோஷம். ப்ளீஸ். தேங்க்ஸ்.